ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி vlogs. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து சண்டே. ஹெவியான ஒர்க் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி மீஷோவில் வாங்கின்னு இருந்ததை நம்ம வந்து எல்லாத்தையுமே இப்போ ரீஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். அண்ட் தென் ரொம்ப நாளாக நான் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். காலியாகி 1 month ஆகுது. வெறும் கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு 8 மணிக்கு எல்லாமே அதுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஹேர் ஆயிலுக்கு வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எடுத்துப்பேன். கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, அதுக்கப்புறம் மருதாணி இலை, வெந்தயம், கருவேப்பிலை, இதுதான் நான் ஆட் பண்ணுவேன். இது கூட வேணும்னா நீங்கள் கத்தாழை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி ஆகிடும், அதனால் நான் கத்தாழை யூஸ் பண்ண மாட்டேன். இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு வாணலில் ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நான் இரும்பு வாணல் எடுத்திருக்கேன். இது வந்து நான் கரெக்டாக எனக்கு 1 month வரும். ஒரு 200 ml நான் தேங்காய் எண்ணெய் எடுத்தேன்னா எனக்கு 1 month கரெக்டாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இப்போ ரொம்பவே முடி கொட்ட ஆரம்பிக்குது. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஹீட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான்னு அதுக்கு தான் பண்ணியிருந்தேன். சைடில் வந்து சாதம் வச்சுட்டேன், முருங்கைக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு, உருளைக்கிழங்கு குருமா வச்சுட்டேன். இன்னும் வந்து சப்பாத்தி மட்டும்தான் போடணும். ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் நான் இது எல்லாமே ரெடி பண்ண போயிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 200 ml வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். நான் பேராஷூட் தான் வாங்குவேன். ஸோ அதை வாங்கி எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் செக்கில் ஆட்டுற எண்ணெய் கிடைச்சாலும் ஓகே தான். எனக்கு அது இங்கே கிடைக்கல. அம்மா வீட்டில் நிறையா இருக்குது. ஆனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதனால் நான் அதை எடுத்துகிட்டு வரல, கடையிலேருந்தே வாங்கிக்கிட்டேன். இங்கே செக்கில் ஆட்டில் எண்ணெய் வாங்கினா ஒவ்வொருத்தவங்க கிட்டே ஒரு மாதிரி இருக்குது. ஒருத்தவங்க கிட்டே நல்லா ஒயிட்டாக இருக்குது, ஒருத்தவங்க கிட்டே ஒரு மாதிரி எல்லோ மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு எது கரெக்டாக வரும்னு தெரியல. அதனால் நான் கடையில் வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட தேங்காய் நிறைய கலெக்ட் ஆகும்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வீட்டில் இது பண்ணுறது, அந்த மாதிரி வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம செக்குக்கு போய் ஆட்டி நம்மளே ஓனாக ரெடி பண்ணிக்கலாம். வீட்டிலேயும் ரெடி பண்ணலாம். பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்து டைம் சரியாக இல்லை. தேங்காய் இருக்கிறப்ப நான் எங்கன்னா வெளியில் போயிடுவேன். நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப எனக்கு தேங்காய் கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் அம்மா வீட்டில் இருக்கும்போதும் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு முடி கொட்டவே இல்லை. இங்கே வந்து 3 வருஷம் ஆகுது. இன்னமும் எனக்கு தண்ணி செட் ஆகலையா இல்லை என்ன செட் ஆகலைன்னு தெரியல. இப்போ வரைக்கும் முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்குது, நிற்கவே இல்லை அது கொட்டுறது. ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி வந்து அத்தை திரட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து தோசைக்கல்லில் போட்டு மட்டும் எடுத்துட்டேன். ஒரு 11:30 போல் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்தளவுக்கு வெயில் இல்லை இன்றைக்கி. லைட்டாக மேகமாகவும் இருந்துச்சு, வெயிலாகவும் இருந்துச்சு, ஹெவியாக இல்லை. ஆனால் ஒரே புழுக்கமாக இருந்துச்சு. செடி வளர்க்கலான்னு நிறைய ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. பட் என்னன்னு தெரில, இங்கே இருக்க மண்ணுக்கு வச்ச ஒரு 1 week நல்லா வருது, அதுக்கப்புறம் வந்து கருகி போயிடுது. சரின்னு இப்போதைக்கு இந்த பட்ரோஸ் செடியெல்லாம் வச்சோன்னா நல்லா வளரும்ல, நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். செடி வளர்ந்துச்சுன்னா இன்னும் நிறைய செடி வைக்கலான்னு சொல்லிட்டு. அதனால் அதை மட்டும் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு பானை ஓட்டை ஆகிடுச்சுன்னா அதில் மண் போட்டு வச்சு விட்டுருவேன். இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ நல்லா தான் வந்து இருந்துச்சு. அதுக்குள்ளே வெள்ளைப்பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு. சரின்னு அதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த சம்பங்கி பூ கிழங்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அது போட்டால் வளரும்னு போட்டு வச்சுருக்கேன். நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மஞ்சக்கிழங்கு வந்து பக்கத்து வீட்டிலேருந்து பாட்டி கொடுத்தாங்க. வீட்டில் நட்டு வைங்க, பொங்கலுக்கு வந்து ஆகும்னுட்டு. அதுக்கும் தொட்டி ரெடி பண்ணி நடணும். ஸோ இன்னும் நிறையா அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா பண்ணணும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் அந்த பாம்போ ஸ்டிக்ஸ் செடி இருக்கும் இல்லையா, சின்னதாக, அதை வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி ஈவினிங் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வரணும். அது என்ன ரேட்டாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அது வீட்டுக்கு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியாது. எனக்கு அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, சரி வைக்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் அது வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நானும் அத்தையும் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் பாக்ஸில் கொட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்க பாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் இது ஆர்ட்ரு பண்ணேன். கரெக்டாக எல்லாமே வந்து 600 ml பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இது. ஸோ அதனால் அவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அத்தையும். நானும் அத்தையும் சேர்ந்து தான் செய்வோம். ஒரு சில டைம் வந்து எனக்கு மூடு இருந்துச்சுன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், இல்லைனா எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். அத்தை மட்டும் செய்வாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம் 2 பேரும் ஒன்றா. அதுக்குள்ளே யாராச்சும் கூப்பிட்டா போயிடுவேன், இல்லை ஃபோன் வந்துச்சுன்னா போயிடுவேன்.
அந்த மாதிரி ஏஞ்சி போயிடுவேன். கண்டினியூவாக நான் செய்யவே மாட்டேன். அத்தை தான் அதை வந்து கொஞ்சம் கண்டினியூவாக செஞ்சுட்டே இருப்பாங்க. இல்லை எதனா எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இல்லை வீட்டுக்கு யாராச்சும் திடீர்னு வருவாங்களா, அவங்களுக்கு எதனா ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவேன். அத்தை வந்து கண்டினியூவாக உட்காந்து அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு பொறுமையாலாம் செய்கிற பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எந்த வேலை வந்தாலும் அதை செஞ்சுட்டு தான் ஏஞ்சிப்பேன். அத்தை இருக்கிறாங்கன்றதுனால ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்ற ஒரு கேர்லெஸ் தான். மற்றபடி செய்யக்கூடாதுன்ற எண்ணம்லாம் கிடையாது. அவங்களும் வந்து ஸ்ட்ரிக்டாக செய்யலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன முடியலனாலும் அவங்க செய்வாங்க. நான் செய்வேனாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. செய்யணும் சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் நமக்கே ஒரு மைண்ட் இருக்கும்ல, அவங்க மட்டும் தனியாக செய்கிறாங்களா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய செய்யலைனாலும் ஒரு சில வேலையாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு செய்வோம். ஒரு சில டைம் 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட பாண்டிங் போயிட்டே இருக்கும். பேசிக்கிட்டே ஜாலியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணால் எப்படி பண்ணலான்னுவேன். அத்தை அப்படி பண்ணலான்னுவாங்க. இல்லை அத்தை இப்படி மாற்றி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுவேன். இல்லை இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அத்தை. உனக்கு எப்படி ஃப்ரீயாக இருக்கணும்னு தோணுதோ அது மாதிரி உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. நான் ஆர்வமாக செய்வேன். அதை ஒரு 2 டேஸ் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் வந்து எனக்கே சோம்பேறித்தனமாகிடும். எங்கேனாச்சும் வெளியில் கிளம்பி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு நைட்டு லேட் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் என்னால் அதை கண்டினியூவாக பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஷெல்ஃபை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ 3 ஷெல்ஃபு தான் இருக்குது. ஒரு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருப்போம்ல, அது வச்சுட்டோம். இன்னொரு ஷெல்ஃபில் இந்த லஞ்ச் பாக்ஸ் டப்பாலாம் இருக்கும். அதுக்கு அடுத்த ஷெல்ஃபில் வந்து மாவு பக்கெட்டி அந்த மாதிரி வச்சுருப்போம். ஸோ இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் பருப்பு வைக்கிறதுக்கு, மற்ற ஐட்டம் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த கண்டெய்னரே சூஸ் பண்ணது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும்னு சொல்லி. நமக்கு ஸ்பேஸ் அவ்வளோவும் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திங்ஸ் வச்சுக்கணும்ல, அதனால தான் இதை நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். பட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு இதை வச்சோடனே பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு. இந்த டைப் கண்டெய்னர் வந்து எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிது. அவங்க வந்து நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் அவங்களுக்கு பாட்டில் டைப் பிடிக்கல, இந்த டைப் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. நான் இன்றைக்கி அந்த குட்டி மூங்கில் செடி வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதில் வாங்கியே அவனோட தான் கடைக்கு போனேன். அங்கே போனால் நிறைய செடி இருந்துச்சு. எனக்கு பார்த்தா உடனே வாங்க தோணுன்னு சொல்லிட்டு வேறு எதையுமே பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண் ரெடி பண்ணோம், அதுக்கான பாட் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும். இப்போதைக்கு என்கிட்ட மண்ணும் கிடையாது, பாட்டும் கிடையாது. அதனால் சரி பொறுமையாக வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு தேவையானதை மட்டும் போய் பார்த்து வாங்கிட்டு, அப்புறம் வர வழியில் இந்த கீரை ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்தேன். இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்களே இந்த கிளாஸ் பாட் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக 150ன்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டேன். ஏன்னா எப்படியும் இந்த கிளாஸ் பாட் வாங்கினா 120 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். செடி வந்து 50 ருபீஸு, இந்த பாட் வந்து 100 ருபீஸுன்னு சொன்னாங்க. ஏதோ சம்திங் சொன்னாங்க, நான் மாற்றி சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. சரின்னு இதை வாங்கிட்டு வந்தேன். இது எங்கே வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு என்னவோ வெளியில் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் உருளி பக்கத்துலேயே அதை வச்சுட்டேன். இதை முடிச்சுட்டு நைட்டு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி சீக்கிரமாக சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படின்ட்டு உப்புமாவை தான் ரெடி பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து மதியம் வச்ச சாதம் கொஞ்சம் இருக்குது, காரக்குழம்பு இருக்குது. வேணும்னா அத்திக்காய் வத்தல் வறுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு உப்புமா மட்டும் ரெடி பண்ணோம். உப்புமாவை செஞ்சுட்டு அடியில் தீஞ்சு போகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அது காந்தல்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இதோட இந்த விளாக் முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.